Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனிதன் தேவையான வாழ்வில் உயிரோதற்கும் அவசியமான அத்தனை நற்பண்புகளை கற்றுத் தந்திருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பெற்றோர்களை உபகாரம் செய்வது. நம் உலகத்தில் வருவதற்கானமாக இருந்த அவர்கள் நம்மை நல்ல முறையை வளர்த்து ஆளாக்குவதற்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் கொஞ்சமல்ல, ஏராளமான கஷ்டங்களின் சிரமங்களை சந்திக்கிறார்கள். நாம் சாப்பிடுவதற்காக அவர்கள் சாப்பிடாமல் பன்னியாக கிடைக்கிறார்கள். நாம் தூங்குவதற்காக அவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள். நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அவர்களுக்காக வாழாமல் நமக்காக வாழ்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்காக இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்கின்ற அந்த பெற்றோர்கள் இடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். மிக முக்கியமாக அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். இதுதான் நம் பெற்றோர்களுக்கு செய்யும் உபகாரம் என்று இஸ்லாம் கூறியிருக்கிறது. பெற்றோர்களின் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் வேறு எந்த மதம் சொல்லாத அளவுக்கு மிக மிக உயர்வாக இஸ்லாம் கூறியிருக்கிறது. சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு தான் உள்ளது, அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தை பொருத்தத்தினால் உள்ளது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் என்னதான் அமல் செய்தாலும் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் உபகாரம் செய்வது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, இதுவெல்லாம் இரண்டாவது விஷயமாகும். அவர்களை அன்போடு பார்த்தாலே நன்மை கிடைக்கும். எவர் தன் பெற்றோர் அன்போடு இறுக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டோர் அவர் ஆட்சி நன்மை கிடைக்கும். அப்போது சஹாபி ஒருவர் ஒரு நாளைக்கு 3 முறை பார்த்தார், 100 செய்த நன்மை என்று கிடைக்குமா கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், அதற்கு 100 செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்க. ஒரு முறை பார்த்தால் 1 செய்த நன்மை கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு உபகாரம் செய்தால், அவர்கள் பணிவிடை செய்தால், அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தால் எத்தனை நன்மை கிடைக்கும் இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் பெற்றோர்களுக்கு இஸ்லாம் குறித்த கண்ணியம் எந்த அளவு இருக்கிறது என்றால், நாம் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் நம்மை கூப்பிட்டால் கூட அதற்கு கூட நாம் பதில் கூற வேண்டும். முந்தைய காலத்தில் ஜுனைத் என்ற ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி இருந்தார். அப்போது அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரது தாய் அவரை அழைத்தார். இரண்டாவதாக அழைக்கும் போதும் அவரது தாய் அவரை பதில் கூறவில்லை. மூன்றாவதாக அழைக்கும் போதும் பதில் கூறவில்லை. அவரது தாய் அவர் மீது கோபப்பட்டு, நீ விவசாயி முகத்தை பார்க்காதவரை நீ மரணிக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். அந்த தாய் சொன்னபடியே அந்த நிகழ்வு ஏற்பட்டது என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் நம் பெற்றோர்களை மதிக்காமல், அவர்கள் கட்டுப்பட்டு நடக்காமல் அவர்களை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்போது அவர்கள் கட்டுப்படாமல் நடப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது, அதன் மூலம் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும் என்பது இந்த நிகழ்வில் நாம் பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர்களின் அந்தஸ்தையும் அவர்களை மதித்து வாழ வேண்டும் என்பதை சூனத்தை அடையும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.